ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் எல்லாம் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுனாலும் சரி, யூபிஐ பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சரி, நமக்கு ஏடிஎம் கார்டு வந்து கட்டாயமாக இருக்கணும். நம்மளோட ஏடிஎம் கார்டை டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து அந்த டைமில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுற பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஆதார் லிங்க் ஆகிருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆதார்லேயும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஆதார் ஓடிபி வச்சு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, அதே மாதிரி யூபிஐ பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போது ரீசெண்டாக இன்னொரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலமாகவே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி யூபிஐ பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது, அதே மாதிரி யூபிஐ பின் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத லைவ்டமோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலமாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆதார் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலமாக வந்து லாகின் பண்ணுறது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுக்கணும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எந்த யூபிஐ ஆப்பில் ஆட் பண்ணணுமோ அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட மொபைலில் வந்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டில் அந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் எல்லாம் இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலமாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் வரல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான இந்த இண்டு ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் தான் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியன் பேங்க் கஸ்டமர் வந்து இப்போவே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இந்தியன் பேங்க் கஸ்டமர் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்லேயும் இதே அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும்போதும் இதே மெத்தடில் தான் நீங்கள் அங்கேயுமே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதை வந்து பண்ண வேண்டியிருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான இண்டு ஸ்மார்ட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நமக்கு யூபிஐ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மேனேஜ் விபிஐ பின் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நீங்கள் இந்த இதில் என்னெல்லாம் பேங்க், அந்த யூபிஐ என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டெல்லாம் வரும். ஸோ நான் ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைடில் செட் யூபிஐ பின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் நமக்கு டெபிட் கார்டு, ஆதார் ஓடிபி, ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ 3வது ஆப்ஷன் தான் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது. நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் நமக்கு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் நம்ம ஃபேஸ் அத்தன்டிகேஷனை இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அத்தன்டிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து சப்மிட் ஆப்ஷனை கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் மெசேஜ் கேட்கும். ஸோ இதை படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துடலாம். ப்ரொசீட் கொடுத்ததும் நம்மளோட ஆதாரோட ஃபஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்கும். உங்களோட ஆதாரோட ஃபஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்திங்கன்னா இதில் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதாவது உங்களோட மொபைலில் வந்து அந்த ஆதாரோட ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து படித்து பாருங்கள். இதில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது டீட்டெயில் இருக்கும். படித்து பார்த்துட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க அந்த ஆதார் மொபைல் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதோட பின் வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான பின் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின் நம்பர் வந்து கேட்கும். அந்த பின் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணுறதுக்கு நான் இப்போ கேமராவில் கை வச்சுருக்கேன் தான் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் காமிக்குது. நம்மளோட ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ண கேட்கும். கரெக்டாக நீங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் உங்களை ஃபேஸ் காட்டி 2 வாட்டி கண்ணை சிமிட்டினீங்கன்னா கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி நம்மளோட அப்ளிகேஷன், அதாவது முதல்ல நம்ம பண்ண எந்த யூபிஐ ஆப்பில் பண்ணமோ அந்த ஆப்புக்கு வரும். அதில் ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட பேங்க் ஓடிபி கேட்கும். பேங்க் ஓடிபி, பேங்க்லேருந்து வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச யூபிஐ பின் நம்பரை செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் பின்னை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா திரும்பவும் ரீஎன்டர் பின். ஏற்கனவே நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் தான். இதில் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். யூபிஐ பின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. வித்தின் செகண்ட்லேயே உங்களோட யூபிஐ பின் வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வித்தின் செகண்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும்.
ஸோ இந்த புதுசாக கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.